தமிழகத்துல ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. கம்பேஷனல் அடிப்படையில இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையாமா என்ற ஒரு சட்ட சிக்கல் இருந்துட்டே வந்தது. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமானின் தலைமையில நாங்க இங்க ஒரு ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு போட்டோம். அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் எதிர்த்தரப்புல ஆஜராகி ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதம் பண்ணாரு. அப்படி இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடித்து நம்முடைய ஆர்குமெண்ட்டை கொண்டு போனோம். அதன் பொருட்டு இன்றைக்கு மாண்புகு உயர் நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பு உண்மையிலே தமிழகத்துல எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பா இந்த வருங்காலத்துல இருக்கும். இந்த தீர்ப்பை பொறுத்து தான் இன்னும் கம்பேரிசன் அடிப்படையில எந்த அரசு வேலை கொடுக்க தீர்மானிச்சாலும் இந்த தீர்ப்பு தான் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கம்பேரிசன் அடிப்படையில வாரிசார்கள் கியூப்ல நிக்கிறாங்க. அவங்களையும் தாண்டி நீங்க எப்படி இந்த கம்பேரிசன் அடிப்படையில இப்படி ஒரு ஆர்டர் கொடுப்பீங்க? வாகனங்கள் மோதி இறக்குபவருக்கு நீங்க கம்பேரிசன் அடிப்படையில இதே மாதிரி வேலைகளை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாங்க. அப்போ ஏற்கனவே அரசு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 வழக்குல உதாரணம் காட்டினாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு ஒன்னு லீலாவதி படுகொலை மதுரை மாநகரத்துல, 3 ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய மகனுக்கு வேலை வாய்ப்பு, 4 SC/ST ஆக்ட்ல மற்ற தாழ்த்தப்பட்ட பட்டியலின ஆட்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லிதான் அவங்களுடைய கேஸை கொண்டு போனாங்க. எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்க இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.